ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வந்து இந்த கேன்வாஸ் இல்லாமல் நம்ம பீஸ்லேயே வந்து மடிச்சடிக்கலாம். ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும், கட் ஆகாமல் இருக்கும். பாருங்கள், அந்த கழுத்து பீஸை வச்சு அப்படியே வரைஞ்சிக்கிட்டேன். அதிலேருந்து ஆனால் வந்து கொஞ்சம் 1/4 இன்ச் எச்சாவே மேலே லென்த்துக்கு கொடுத்துக்குங்க. சைடில் ஒரு 3/4 இன்ச்சுக்கு அதே மாதிரி ரவுண்டாக எடுத்து கட் பண்ணிக்கிங்க. இதை அப்படியே நம்ம எடுத்து நம்ம மெயின் பீஸையும் கேன்வாஸையும் நம்ம வச்சு அதை இந்த கழுத்து பீஸை வந்து அப்படியே வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இது வந்து ஈஸியாக இருக்கும். எம்மிங் பண்ண இப்போ எல்லாமே இந்த மாதிரி ஃபினிஷிங் தான் கேட்குறாங்க. நம்ம வந்து கேன்வாஸை கொடுத்து அது பார்த்தா சில கிளாத்துக்கெலாம் வந்து ஒரு மாதிரி வெள்ளை கலரில் தெரியும். ஆனால் கிளாத் அதுக்கும் வச்சு நம்ம தைக்கலாம் தான். நம்ம இந்த மாதிரி கிளாத்லேயே வச்சு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் இவங்க இப்போ இருக்கிற கஸ்டமர்லாம் கேட்குறாங்க. இது பாருங்கள், அந்த கழுத்து பீஸ் வச்சு அட்டாச் பண்ணிட்டா நம்ம எப்பயும் போல் 1/4 இன்ச் அளவுக்கு வச்சு பண்ணிக்கிறோம். அதை எடுத்துகிட்டு அந்த இடத்துல அர்க்காடு அங்கங்கே நீங்கள் கொடுத்துக்குங்க. அப்போ தான் வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நல்லா ரவுண்டாக வரும். இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். கீழேயும் மடித்து கீழேயும் தையல் போகிற அளவுக்கு போட்டுக்கிட்டேன். அதை அப்படியே பீஸை வந்து திருப்பிக்கிங்க. நல்லா திருப்பிட்டு கீழேயும் ஒரு தையலை போட்டுக்குங்க. அதே மாதிரி மேலே அந்த கழுத்து பீஸ் அடிக்கிறவங்க மட்டும் நல்லா இதை எடுத்து விடுங்க. அந்த ரவுண்டை வந்து நல்லா எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தைச்சிங்க. நல்லா ஒரு கீறி விட்டு கூட நீங்கள் எடுத்து தைச்சிங்க அப்படின்னா இன்னும் நீட்டாகவே இருக்கும். அந்த ஃபினிஷிங் வந்து கடைசியில் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இது வந்து எம்மிங் பண்ணுன்ற இது கூட இல்லை. அப்போ எம்மிங் பண்ணாமல் இருந்தால் சரி கடை பேக் வந்து கிழிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு சில பயத்துக்கு இருக்கும். அதுக்கு தான் நம்ம ஏற்கனவே 3/4 இன்ச் நம்ம கொடுத்து அதை நம்மளா தைச்சிருக்கோம். அதனால் வந்து அது கிளியர் அளவு சீக்கிரமாக அந்தளவுக்குலாம் கிளியருக்கு வாய்ப்பு இல்லை. அந்த ஃபினிஷிங்கும் நல்லா நீட்டாக இருக்கும். பிகினர்ஸ் வந்து இது மாதிரி கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா என்னென்னு. அதே மாதிரி தான் நான் வந்து ரெண்டையுமே ரெடி பண்ண போகிறேன். பேக்குக்கு வந்து